Yeah, this is Venkat Favakavin.com. Like other health insurance, pure term insurance, early retirement plan பண்ணணும்னா நம்பர் வந்து வெங்கட்ஃபின்.com இருக்கும். இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். மெசேஜ் பண்ணுங்க, எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேளுங்க, அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தட். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஐ வில் நெவர் எவர் ஃபர்கெட் திஸ் ஃபியூ பீப்புள். நான் பேரை மறந்துடுவேன், ஆனால் அவங்க எந்த ஊர், எந்த பற்றி கன்சல்டிங் அவங்க பண்ணாங்கன்னு எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஈவன் பீப்புள் ஹூ ஏர்ன் டீசென்ட்லி அவங்க எவ்வளோ ப்ரைஸ் சென்சிட்டிவாக இருக்காங்கிறத அந்த வீடியோ நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோ பார்த்து எந்த டெசிஷனும் எடுக்காதீங்க. எந்த பிராண்டையும் நான் ப்ளேம் பண்ண மாட்டேன். யார்கிட்ட வாங்குறீங்களோ அவங்க தான் லைஃப் டைம் சப்போர்ட் பண்ணணும் உங்களுக்கு. நான் கன்சல்டிங் பண்ணாலும் சரி. Having said that, okay, let me skip all this stuff. Let me move on to this stuff. Okay, this one. இவர் வந்து I don't want to, due to privacy policy, I don't want to say the name. இவர் வந்து திருவாரூர், தஞ்சாவூர் அந்த பெட்டில் இருக்கிறவர். ஈஸ் இன் 30s வச்சுக்கோங்க. அவரோட மந்த்லி இன்கம் வந்து லெஸ் தேன் 50,000ங்கிற மாதிரி. ஹீஸ் மேரிட். அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு ஒரு கம்பெனியில் ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டை வச்சுருக்காரு. முன்னாடியே கன்சல்டிங் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் நைட்டு ஒரு 10 இந்த மாதிரி தான், ஒரு 10 மணிக்கு எனக்கு மெசேஜ் பண்ணார். உடனே நான் எடுத்தேன் பிகாஸ் ஹீ இஸ் மை கிளைண்ட். சர்ப்ரைசிங்லி நான் எடுத்தேன். அப்புறம் ஹீ இமீடியட்லி பே த கன்சல்டிங் ஃபீ அகெயின். ஏன்னா அவருக்கு என்ன இம்ப்ரெசிவாக இருந்துச்சுன்னா, நான் பார்த்தா கால் எடுத்துருவேன், எனி ஒன் ஹூ வாஸ் ஆல்ரெடி கன்சல்டட். அண்ட் தென் அவரோட இப்போ இருக்க சேலஞ்ச் என்னென்னா, அந்த பர்டிகுலர் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியில் அவர் வந்து நிறைய வருஷமாக அவங்க அப்பா அம்மாவுக்கு மெயின்டைன் பண்ணுறாரு ப்ராடக்டை. ஆனால் இப்போ ப்ரீமியம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, 40,000 கீழே தான் ப்ரீமியம் வந்துடுச்சு வருஷமாக. அந்த வருஷம் ஒரு 67,000, எனக்கு நம்பர் நல்லா ஞாபகம் இருக்குது, 67,000 மாதிரி ப்ரீமியம் வந்துடுச்சு அவங்க அப்பா அம்மா சேர்த்துட்டு. அதாவது அந்த வருஷம் வந்து ஒரு 35% அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி ப்ரீமியம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. சி, there is a problem you are doing, creating here. ஒரு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க அவங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கி மெயின்டைன் பண்ணிடலாம். ஆனால் அப்பா அம்மாவுக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கி விரும்பி மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு 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 குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு 30,000 40,000 ப்ரீமியம்னு சொல்லி வித்துட்ருக்கிறீங்க. நீங்கள் அதை திடீர்னு உங்களுக்கு நிறைய கிளைம் வந்ததுக்கப்புறம் டிராஸ்டிக்காக ஒரு 35% நீங்கள் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும் போது, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ரொம்ப கம்மியாக ஏர்ன் பண்ணுறவங்க, 50,000 கீழே ஏர்ன் பண்ணுறவங்களால அந்த ப்ராடக்டை வந்து அவங்களுக்கு மெயின்டைன் பண்ண முடியுது, அப்பா அம்மாவுக்கு மெயின்டைன் பண்ண முடிய மாட்டேங்குது. பட் somehow ஐ பிலீவ் he has faced that challenge. ஏன்னா இது பாருங்கள், அவரோட இன்கமுக்கு இது ஒரு 2 மாத சம்பளம் மாதிரி ஆயிடுது. அவர் கஷ்டப்பட்டு தான் ப்ரீமியம் பே பண்ணியிருப்பார், மனசில் வருத்தப்பட்டிருப்பார். ஏன்னா அவர் என்ன வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா, இதோட அஃபோர்டபுளாக கம்பெனி இருக்கான்னு கேட்டார். நான் அஃபோர்டபுளாக இருக்கும், பட் இருந்தாலும் அதெல்லாம் அதுக்கு பசாமல் இந்த பிராண்ட்லேயே இருந்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நான் that is the only solution I could possibly give him. இது உங்களுக்கு பார்க்க எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு தெரியல, பட் ஐ ஃபீல் வெரி வெரி சேட் ஃபார் திஸ் கை. ஏன்னா அவ்வளோ தூரம் கரெக்டாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் அவரோட வேல்யூ புரிஞ்சுட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு வாங்கி மெயின்டைன் பண்ணுறாரு. ஆனால் டிராஸ்டிக்காக ப்ரீமியம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ என்னுடைய கதையை என்ன சொல்கிறேன், இப்போ மறுபடியும் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப அஃபோர்டபுளாக ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்கிற மாதிரி அவங்க ப்ரீமியம் வைக்கிறாங்க. கண்டிப்பாக அது வந்து எனக்கு ஐ திங்க் லாஸ்ட் வீக் ஒரு 2-3 பேர் கன்சல்டிங் பண்ணவங்க இதை வந்து கம்பேர் பண்ணி பார்த்தாங்க. நான் சொல்லிட்டேன், அது உங்கள் இஷ்டம், வாங்குறதும் வாங்காததும். ஃப்யூச்சரில் ஏதாவது சேலஞ்சு, ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் சேலஞ்சு கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு, யூ வில் சர்டன்லி ஃபேஸ் ப்ராப்ளம்ஸ் இன் ஃபியூச்சர். அதனால் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நான். அஃபோர்டபிலிட்டி ஓகே, பட் இந்த கம்பெனி இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்கங்கிறது நல்லா தெரியும் எனக்கு. அஃபோர்டபுளாக ப்ரீமியம் பே பண்ண வைக்கிறது, அதுக்கப்புறம் டிராஸ்டிக்காக ஒரு 4-5 வருஷம் கழிச்சு டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ தட் இஸ் ஐ திங்க் கொஞ்சம் நல்லா டீசெண்டாக ஏர்ன் பண்ணுறவங்களே தே வில் பி சர்ப்ரைஸ் வித் தட் ப்ரைஸ் ஹைக்கு. கொஞ்சம் கம்மியாக ஏர்ன் பண்ணுறவங்கள அஃபோர்டே பண்ண முடியாது, அப்புறம் எப்படி கண்டினியூ பண்ணுவாங்க? ஸோ தட் இஸ் சம்திங் ஐ ஃபெல்ட் ஐ ஷுட் ஷேர் டுடே. எந்த அளவுக்கு அவரோட மனசில் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாங்க நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல, பட் ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட். ஏன்னா இதெல்லாம் 1 இயர்க்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்டு, பட் டுடே ஐ வாண்ட் டு ஷேர். ஏன்னா அதே கம்பெனியில் இப்போ ரொம்ப அஃபோர்டபுளாக ப்ரீமியம் வைக்கிறாங்க. இவங்களே தான் வந்துட்டு இன்னொரு 2-3 வருஷம் கழிச்சோ 4-5 வருஷம் கழிச்சோ மறுபடியும் டிராஸ்டிக்காக ப்ரீமியம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த காம்படிஷனில்
முதல்ல அஃபோர்டபுளாக கொடுக்க வேண்டியது. ஒன்ஸ் நீங்கள் அதில் அவங்கள போய் லூப் ஹோலில் மாட்டீங்க, அதுக்கப்புறம் மேஜர் ஹெல்த் செட் பேக் வந்துச்சா ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி நீங்கள் வேறு கம்பெனிக்கு போட்டும் பண்ண முடியாது. வேறு வழி இல்லாமல் அதே கம்பெனி தான் இருந்தாகணும். அந்த பிராண்டுக்கு நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணிட்டு தான் இருக்கணும். இந்த சாஃப்ட்வேர் எஸ் அ சர்வீஸ் கம்பெனின்னு சொல்லுவாங்க, சாஸ் கம்பெனிஸ் ஐடியில் செக்டாக இருக்கவங்களுக்கு தெரியும். பட் அதுலேயாவது நீங்கள் வந்துட்டு உங்கள் டேட்டாவை மைக்ரேட் பண்ணிவிட்டு வேறு பிராண்டுக்கு போகலாம். பட் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படி கிடையாது. மேஜர் ஹெல்த் செட் பேக் வந்தால் அந்த பிராண்டில் தான் கன்டினியூ பண்ணணும். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் மாதிரி ஒரு நல்ல விஷயமும் இருக்குது. பட் இதில் ஒரு சில நேரம் நம்ம we have to be very very careful about the company which we choose. That is what I want to share with you in this video. அதே மாதிரி தான் டேர்ம் இன்சூரன்ஸ்லேயும் ரொம்ப அஃபோர்டபிலிட்டி பார்க்குறவங்க ரொம்ப வந்துட்டாங்க, ப்ரைஸ் சென்சிட்டிவாக இருக்கிறவங்க வந்துட்டாங்க. நான் 2-3 வீடியோ அதை பற்றி பேசிட்டேன் நான். தென் இட்ஸ் அப் டு யூ. மெசேஜ் பண்ணுங்க, ஒரு ஜென்யூனான ஹெல்த் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் கன்சல்டிங் பண்ணணும், இல்லை ஓவராலாக ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும்னா. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.